ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஜீவா என்ப வராகியினுடைய பக்தை அவங்களுடைய ஒரு அழகான கேள்விக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நான் வாராகி அம்மாவோட பிரார்த்தனையில் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு எப்பயுமே அம்மா கிட்ட தோன்றிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு தடவை எனக்கு கருணை காமிக்கும் போதும், எனக்கு ஒரு தடவை அவங்க அற்புதம் செய்யும் பொழுதும் எனக்கு மனசுக்குள்ளே தோணக்கூடிய விஷயம், இந்த தெய்வத்துக்கு ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு, இவ்வளோ கருணை, அதுக்கு நான் தகுதியுடைய ஆள் தானா? என்கிட்ட எத்தனையோ விஷயங்கள், குரோதம், மனசில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளை அறியாமல் கோபப்படுறோம், நம்மளை அறியாமல் சில நேரங்களில் நம்ம அடுத்தவங்களை பற்றி தவறாக நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக விடணும். ஆனால் நம்ம விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. ஆனாலும் அந்த அம்மா ரொம்ப கருணையோடு எனக்கு பல விதமான அற்புதங்களை அவங்க இப்போது கடந்த ஒரு 48 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னோடய லைஃப்பில். அந்த கேள்வி எப்பயுமே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு உக்கிர தெய்வம்னு சொல்லக்கூடிய அம்மா இவ்வளோ அன்போட, இவ்வளோ கருணையோட எனக்கு அருள் செய்கிறது எதனால் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன். அதுக்கு முதல்ல நான் தகுதியோட ஆளாங்கிறது எனக்கு தெரியணும். இன்னும் நான் எப்படி தகுதிப்படுத்திக்கிறது, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னும் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது எல்லார் மனசுலேயும் இருக்கும். எல்லார் மனசும் அப்படின்னு குறிப்பிட விரும்பினேன்னா, என்னை தேடி வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அருட்காட்சியை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். எல்லாருமே அதான் சொல்வேன். சொல்லும்பொழுதே நீங்கள் குருவா, அம்மாவா, அக்காவா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மை ஆண்டு கொண்டிருப்பவள் ஆதிபராசக்தி அன்னை. அந்த ஆதிபராசக்தி அன்னையிலிருந்து தான் இத்தனை பிரபஞ்சங்கள், 30 முக்கோடி தேவர்கள், முப்பெரும் தேவர்கள், முப்பெரும் தெய்வங்கள், முப்பெரும் தேவியர்கள், பஞ்சபூதங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த சிவபுராணத்தில் சொல்கிறோம்ல, புல்லிலிருந்து ஆரம்பித்த அந்த மனிதராய், தேவராய், செல்லா என்ற தாவர சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த டார்வின் தியரிக்குள்ளே வருகின்ற உலகத்தில் கூட அத்தனை பரிணாமங்களும், அதே போல் இந்த உலகத்தில் புல் பூண்டிலிருந்து அணுவிலிருந்து கோள்கள் வரை இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஆதிபராசக்தி அன்னையால் உருவாக்கப்பட்டது. அப்போது எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும், என் மூலமாக அடைகின்ற எதுவாக இருந்தாலும் அது எனக்கு இல்லை, நான் மட்டும்தான் பெருமைப்பட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், நான் என்ன பேர் பெற்றேனோ அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் எனக்கு மிகவே தவிர என்றைக்குமே எனக்கு ஒரு கர்வம் வந்தது கிடையாது. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதற்காக அப்படின்னா, இப்போது வராகி பக்தர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நானும் பார்த்துருக்கேன், உண்மையான வராகி பக்திகள் என்னை சேர்ந்து என்னுடையே தொடர்ந்து வருகின்றவர்கள்னு சொல்லலாம். ஆனால் என்னை தொடர்றதுக்கு முன்னாடியே வராகியமாக அவங்கள தொடர்ந்துட்டாங்க. நாங்கள்னா ஒரு அன்பு சங்கிலி, பாச சங்கிலியாக நாங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றோம். இல்லை, ஒவ்வொருத்தரோடும் வராகியோட பக்திகள் யார் கேட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்ன தவம் செஞ்சேம்மா அம்மா எனக்கு கிடைச்சாங்க, என்ன தவம் செஞ்சேம்மா அம்மா என்னை தேடி வந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியலம்மா ஆனால் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளெல்லாம் இந்த வராகி அம்மா அப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு வராங்க பக்தர்கள். அவங்க அதாவது நம்ம தான் உள்ளங்கையில் வச்சு தெய்வத்தை தாங்குவோம், ஆனால் தெய்வம் அப்படி உள்ளங்கையில் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, எங்கேயோ போகிறேன், என் கனவுல அந்த அம்மா தெரியுறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலோட தூணில் வராகி அம்மா தெரியுறாங்க, எப்போ வந்ததுன்றதே தெரியாது அப்படி சொல்லுவாங்க. எல்லாரோட கனவுலையும் வராகி அம்மா வராங்க. இதுக்கு நாங்கள் என்ன சந்தோஷம், என்ன பாக்கியம் பெற்றோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு பேரின் உடைய அதிசயம்தான் இப்போது திருமதி ஜீவா கமலக்கண்ணன் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்களா, வராகியோட பக்தியாக இருப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன், அதற்கு நான் தகுதியுடையவனா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே கடவுள் உயர்வு தாழ்வு, ஜாதி மதம், இந்த ஏற்றத்தாழ்வு, இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. பணம் இருக்கா இல்லையா, கல்வியாளனா இல்லையான்றதான் பார்க்க மாட்டாங்க. காளி அம்மா வரத்துக்கு முன்னாடி காளிதாசர் கல்வியாளராக கிடையாது இல்லை. அந்த மாதிரி நம்ம தெய்வத்துக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. இந்த புல்லிலிருந்து ஆரம்பித்த உலகத்து இந்த பிரபஞ்சங்கள், அண்டங்கள், பேரண்டங்கள் எல்லாமே அம்மாவால் படைக்கப்பட்டது. அப்போ பெத்த தாய்க்கு நம்ம குழந்தைகள் வேறாகுமா,
அந்த மாதிரி தான் அம்மா வேறாக மாட்டாங்க. நம்ம கூட வளர்ந்தா மனது மாறிடும். அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா, நான் வந்து என் அம்மா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எனக்கும் கோபங்கள் உண்டு, தாபங்கள் உண்டு, எனக்கும் ஆசைகள் உண்டு, நிராசைகள் உண்டு, அதில் தானே ட்ராவல் ஆகிறேன். அப்படி இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அம்மா என்னை தொடர்ந்து வந்துட்டுருக்காங்களே, இதுக்கு என்ன ஒரு நான் என்ன செய்த புண்ணியம் அப்படின்னு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவேன், எனக்கு எந்த பக்கம் திரும்பினா எல்லா தெய்வங்களும் எங்கிட்ட வருவாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க எங்கிட்ட வருவாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தும் எங்கிட்ட இருக்க ஆதிபராசக்தினை கருமாரி என்னை நினைத்து வந்தாலும் சரி, நான் அவரவர்கள் மதத்தை சேர்ந்த தெய்வங்களை மதிப்பேன். அவர்களும் நானாக மாறி அதற்கான அதிசய அற்புதங்கள் நான் நினைந்து அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வேதங்களை தான் என்னையே அறியாமல் பிரவாகமாக வந்து இங்கே தொழுகை புரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதாவாக இங்கே இருந்து ஜபித்த நாட்கள் பலங்கள் உண்டு. எதற்கு என்று சொன்னால், கடவுள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாதும்மா. எந்த ஒரு விஷயத்துலையும் கடவுளுக்கு வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கடவுள் வைத்திருக்க மாட்டார்கள்ன்றது தான் பெரிய விஷயம். ஏனென்று சொன்னால், அவங்க வந்து அதனால தான் கடவுள் அவங்க வந்து தனித்துவமானவங்க. ஒரு முறை ஒரு கடவுள் வந்துட்டு விட்டார்கள் உங்ககிட்ட அப்படின்னா, தொடர்ந்து பல கடவுள்கள் வந்து உங்களோட அடியெடுத்து கொண்டே வந்துடுவாங்க. அதுதான் வந்து கடவுளோட சிறப்பம்சம். அதான் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்ததுன்னு சொன்னால், அடுத்தடுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷனே வந்துட்டுருக்கும். இப்போ சின்ன வயசு நட்பு வட்டாரங்கள் பாருங்களேன், ஒரு நல்லவங்களை ஒரு 4-5 பேர் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து அமைவதெல்லாம் நல்லவர்களாக வருவாங்க. அதே மாதிரி கெட்டவங்க ஒன்றையே ஒருத்த தேடினா கூட வருவோம், அதை தொடர்ச்சியாக கெட்டவர்கள் தான் நமக்கு தேடி வருவாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அப்போ ஒரு கடவுளுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன் பிடிச்செடுத்து நம்மளுடைய கடவுளுடைய ஒரு அதிர்வலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து அந்த சுற்றி இருக்க அந்த ஆர்பிட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு தெய்வங்களும் நம்ம தேர்ந்தெடுத்துருவாங்க. அதில் நம்மளுடைய குற்றம் குறை ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட அதை பார்க்க மாட்டாங்க, அதை திருத்துறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. எவ்வளோ சொல்லியும் திருந்தலைன்னு சொன்னால் தான் கடைசியில் வருவாங்க. அதனால தான் எல்லாருமே ஒரு கேட்பாங்களே, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. கடவுள் வாய்ப்பு கொடுத்துட்டே வருவாங்க. மனிதன் என்னைக்காவது மக்கள்ன்ற விலங்குன்ற நிலைமையிலேருந்து மனிதத்துவம் வருவானான்னு அம்மன் விட்டு கொடுத்துட்டே போவாங்க. அதனால் வந்து உங்களை தேடி கடவுள் வர என்றால், கோபதாபங்களுக்கு மீறி உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் பட்சத்திலே அந்த ஜீவாவில் இருக்கின்ற ஜீவாத்மாக்குள்ளே அந்த வராகி அம்மா என்ற பரமாத்மா மிகப்பெரிய தெய்வீக சக்தியானவள் வந்து உங்களிடம் சேர்ந்து வருகிறார். அவங்க தான் உங்களுக்கு வழித்துணையாக இருக்கின்றார்கள். சரிங்களா? இப்போ எங்களோட வீட்டிலேருந்து இரவு நேரம் இன்றைக்கி மே 1, 2021 10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ராத்திரி நேரத்தில் வந்து இங்கே என் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் அவங்க ஜெய் வராகின்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பேன், ஸ்கூட்டரை. என் ஸ்கூட்டி வந்து என் வீட்டில் போய் நிற்கிற வரைக்கும் என்னை யாரும் தடுக்க மாட்டேன்றாங்க. போய் சேர்ந்துட்டு அவங்க வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இடையூறு இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. என்னோட ஜெய்வராகி இருப்பாங்க சார், நான் கண்டிப்பாக தனியாக இருந்தால் கூட போயிடுவேன் சார். எங்கள் அப்பா என்னை வந்து தைரியமாக வளர்த்துருக்காங்க, அந்த தைரியத்துக்கு உறுதுணையாக என் தாய் வராகி இருக்காங்க. நம்பிக்கையோடு அவங்க ஸ்கூட்டி ஆன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து வேளச்சேரி போய் சேர்ற வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க? வராகி அம்மாவோட போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன வராங்க? நம்பிக்கை என்னும் வராகி வராங்க. அப்போ ஜீவா நீங்கள் ஜெயிச்சு தானே ஆகணும். இதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, நான் என்ன எதற்கு தகுதியே வேண்டாமா? உண்மையான இருதயத்துக்கு முன்னாடி தகுதி என்பது தேவையே கிடையாது. இருதய சுத்தம், பரிசுத்தமான இதயம், அதனால பரிசுத்தம்ன்றதை சொல்லுது. அதனால பால் ரொம்ப பரிசுத்தம் அப்படின்வாங்க. பசுவை ரொம்ப பரிசுத்தம் என்று சொல்வார்கள். பரிசுத்தமான இதயம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு தெய்வம் என்றைக்கும் துணை நிற்கும். எனக்கு கோபந்தாபங்கள் சகஜம் தானே. நான் மனிதர்களுடன் பலருடன் பழகுகின்றேன் இல்லையா? அப்போ என்னோடய கோபத்தை அடக்க முடியல, நான் எப்படி திருந்திக்கிறது? இப்படிப்பட்டவங்க நம்மளுடைய கோபங்கள் மீறி கருணையுடைய வடிவமாக இருக்கின்ற வராகி என்கிட்ட ஏன் வராங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையிலே பாருங்கள், வராகினாலே கருணையுள்ளம். நான் தான் சொல்கிறேன், உங்களோட கேள்வியிலே 2 இருக்குது பாருங்கள் புரிதல். ஒன்று, உக்கிரமான இருக்க தெய்வம் எப்படி என்கிட்ட கருணை காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் முதல்லேருந்து என்னுடைய அடி என்று சொன்னால், நான் நடக்கின்ற அடியானது
தேவி, கருமாரி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, நாகாத்தம்மனை அடியொற்றி வருகின்ற வாழ்க்கை முறை. அப்புறம் வராகி அம்மா, இவங்கெல்லாம் வராங்க. அப்போது இதை என்னை தொடர்ந்து வருகின்ற எல்லார்கிட்டேயும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வராகியோட அத்தனை அம்மாவோட அத்தனை பதிவுகளும் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது தெரியும், நான் ஒரு துளியில் கூட வராகி அம்மா உக்கிர தெய்வம்னே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் எங்கெங்கேயோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த உக்கிர தெய்வம் மயான காளின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் சொல்லும்போது அம்மாவை எப்படி கொண்டு வருவேன் பார்த்தீங்களா? கண்ணை பாருங்கள், அவங்க கண்ணை பார்த்தா உங்களுக்கு உக்கிரமாக தெரியுது அப்படின்னு கேட்பேன். ஏன்னா என்னுடைய கண்ணை யாரை நோக்கும் என்று சொன்னால் அந்த தெய்வத்துடைய கண்ணை தான் நோக்கும். அந்த வராகி அம்மாவுடைய கண்ணை நீங்கள் பாருங்கள், அதில் என்ன ஒரு அழகான ஒரு அமைப்பு, சாந்தம் இருக்கும் இல்லையா? நான் இன்னொன்று சொல்கிறேன், லக்ஷ்மியுடைய அவதாரம், லக்ஷ்மி அம்மாவே சாந்த ஸ்வரூபம். அப்போது அதோட அந்த தன்மை தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து அம்மாவை உக்கிர தெய்வமாக பார்த்தாங்க, மயான காளியாக பார்த்தாங்க. அப்படின்னா தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் போவதுக்கு முன்னாடி, போர் புரிவதற்கு முன்பாக வராகி அம்மனை வேண்டி தான் வெற்றி பெறணும் என்று சொல்வார். அப்போ அதனை அந்த முறையில் தான் அவர்கள் சென்று பார்த்தார்கள். அப்போ எந்த நோக்கத்தோடு பார்க்கும்போது அந்த உக்கிர தெய்வமாக வரும். அப்போது இந்த அரசாலை அம்மனாக இருக்கின்ற பல்லூர் வராகி அந்த எல்லையை காக்கின்ற காளியாக அந்த எல்லையை சுற்றி வருகின்றார்கள். ஆனால் யாராக இருந்தாலும், காளியாக இருந்தாலும், நம்மை போன்ற பக்தர்களுக்கு என்றைக்குமே அவங்கள் கருணை நிறைந்தவள் தான், கருணாம்பய வாசினி தான். தேவி ஆதிபராசக்தி வடிவமாக இருக்கின்ற அந்த காளி, அதை நாம் அவதாரத்தை பார்க்கும்போது அரக்கனாக இருக்கின்றவரை கூட காளி அம்மாவாக தான் வந்து கருணையோடு அவரை ஏற்றுக்கொள்கிறான். சிவபெருமான் வந்து தான் அந்த அரக்கனுடைய குணத்தை எடுத்து காட்டுகிறார். அதுக்கப்புறம்தான் காளியம்மாக்கு அந்த மகனின் மேடம் வந்து அபரீதமான கோபம் வருகிறது, அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று. அப்படி தான் காளி அழிக்கிறாள். ஆனால் காளியாக இருக்கும்போது கூட உக்கிரம் வர வரைக்கும் அவள் எப்படிப்பட்ட காளி, கருணை நிறைந்தவளாக தான் இருப்பார்கள். அதனால தான் சொல்கிறேன், நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுங்கள். ஜீவா, உங்களை மாதிரி பக்திக்கு என்ன சொல்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வராகி அம்மா வழிபடுறோம், பிள்ளை குட்டிகளோட குழந்தைகளோடு வழிபடுறீங்க. அப்போ அந்த அம்மாவை நீங்கள் கருணை நிறைந்தவளாக நீங்கள் பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அம்மாவை உக்கிர தெய்வமாகவே பார்க்காதீங்க. நம்ம எதிரிகளை அழிப்பதற்கு தான் அவள் வந்து துஷ்ட சம்ஹாரிணி. நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளை பாதுகாக்கின்ற தாய் அவள். அந்த எண்ணத்தோடு பாருங்கள், கருணை வடிவலாக பாருங்கள். மாந்திரிக பிரயோகம் அன்றி பலர் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, பலவிதமான மாந்திரிக கட்டுக்குள்ளே தெய்வத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகத்துக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்கள்லாம் மயானத்தை சென்று பார்க்கும்போது அது காலியாக உருவெடுத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ணிக்கும் போது, நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து பூஜை பண்ணும்போது, எதற்காக பூஜை பண்ணும்போதே நீங்கள் உக்கிரக்காளியாக நினச்சி பூஜை பண்ணுறீங்க? நான் தான் முதலேருந்து சொல்லிகிட்ருக்கேனே, பல்லூர் வராகி அம்மானுடைய பிராகாரத்தை வந்து பாருங்களேன். அந்த அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க வராகி அம்மா. அந்த கண்ணிலேயே கருணை தெரியும். என்னுடைய பதிவுகளில் வராகி அம்மாவோட ஒரு புகைப்படத்துலையாவது பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படமே சொல்லக்கூடாது, திருவுரு படத்தில் பார்த்துருக்கீங்கன்னா வராகி அம்மா எப்படி இருப்பாங்க? சாந்த சொருவினியாக தான் இருப்பாங்க. அதால் இல்லத்தில் வழிபடுகின்ற இல்லத்தரசிகள் அனைவருமே வராகி அம்மாவை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே கருணாம்புய வாசினியாக பாருங்கள். வீட்டிற்குள்ளே உங்களுக்கு ஒரு தாயாக பாருங்கள். தாய் சேயை எப்படி பாதுகாக்கும்? அதுபோல தான் நீங்கள் என்ன தான் உங்களுக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆனாலும் அந்த வடிவுடையம்பாள் அவளுக்கு முன்பாக நாம் குழந்தைகள் தான், நாம் சேயாக தான் நம்ம பார்ப்பாங்க. அப்போ நம்மளுடைய குறைகளை அவங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே வராகி அம்மா உக்கிரகாளியாகவே நீங்கள் பார்க்காதீங்க, நான் பார்த்ததை போலவே அன்புமயமானவளாக பாருங்கள். அதனால் தான் ஒவ்வொருடைய இல்லத்தை தேடி கடல் கடந்து கூட பாருங்கள், மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா எல்லா கண்டத்துலேருந்து பக்தைகள் பார்க்க, எல்லாருடைய பெண்கள் அனைவருடைய கனவிலே யார் வருகிறார்கள்? வராகி அம்மா வடிவுடை தெய்வமாக வருகிறாள். அந்த கருணாம்புய வாசனையை கைதொழுகி வணங்குவோம். என்றும் அவளுடைய கருணையானது நமக்கு கிடைக்கும். பக்தர்கள் அனைவருமே பணிவுடனே நடப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளும் புறமும் இருக்கின்ற எதிர்வினைகளை அந்த
வராகி அம்மாவனை மாற்றி காட்டியதுடன் மட்டுமல்லாமல் நம்மையும் ஒரு வடிவமாக அமைத்து கொடுப்பார். அதாவது என்ன, பேருருவாக இல்லாமல் சிற்றுருவாக இல்லாமல் உடல் எடை மன எடை மீறி நம்மை உடைய அழகான ஜீவாத்மாவாக மாறிவிடுவார்கள். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. வராகி அம்மாவை கருணையுடன் வழிபடுங்கள். தாயானவள் சேயை காப்பது என்ன ஒரு தனிச்சிறப்பு தானே, அது என்ன ஒரு அதிசயம் இல்லையே. தாய் சேயாகி உங்களை நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கிறார், என்றும் உங்களை தொடர்ந்து வருவார் என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற பக்தருடைய பல கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கின்றேன். ஸ்ரீ வராகி அஸ்ட்ராலஜர் யூடியூப் சேனல் மூலம் உங்களுடைய வராகியம்மை பற்றிய கேள்விகளை நீங்கள் பதிவிடுங்கள். அதற்கு பதில் சொல்வதற்காக நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் அன்புடனும் பக்தியுடன் விடைபெறுவது கர்ம வினைப்பட ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஜெய் வராகி.